அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சரி, ரொட்டேரியன். அடுத்தது என்ன தெரியுமா? 1985 வரும்பொழுது, இன்னைக்கும் போய் தேடுக்கண்ணா, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாருக்கும் நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. இப்ப யாராவது கேட்டாங்கன்னா மனிதன் உயிர் வாழ என்ன தேவை? உணவு, உடை, உறையுள், அப்புறம் நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா அது இல்லாம உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போய் தேடு. எதை தேடுறோங்கிறத பொறுத்துதான் நாம யாருன்னு நமக்கே அடையாளம் தெரியும். குப்பைகளை தான் தேடி தேடி எடுக்க போறோம் அப்படின்னா குப்பையோட குப்பையா நாமளும் குப்பையாயிட்டோம். இல்ல மேடம், குப்பையெல்லாம் தேட போறேன், நான் என்ன தேட போறேங்கிறது தான் எனக்கு என்ன அடையாளம் காட்டும் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ பெண்மணி வந்தாங்க, பேசினாங்க, போனாங்கன்னு எடுக்காம ரோட்டரி அமைப்பை பத்தி என்கிட்ட சொன்னாங்க, உண்மையா பொய்யான்னு நான் போய் பார்க்க போறேன். ஏன்னா வள்ளுவன் சொல்லியிருக்கான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏதோ மனப்பாட செய்யுளுக்கு எழுதி 2 மார்க் வாங்குறது அல்ல, வாழ்க்கையில பயன்படுத்தணும். அப்போ போறீங்க, போய் தேடி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு டோஸ் மருந்து, சொட்டு மருந்தாக உங்க வாயில ஊற்றக்கூடியது 250 275 ரூபாய் வரைக்கும் இன்றளவும் அதற்கு செலவாகுது. ஆனா இந்தியாவில் உள்ள தாய் தகப்பனுக்கு 2 குழந்தைகள் 3 குழந்தைகள், ஒற்றை குழந்தைக்கே 3 முறை அதை கொடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நிதி நிலைமை அந்த அளவு இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்டு 1985 களம் இறங்கியவர்கள் ரோட்டரி. அப்படின்னா நீ படியேறதுக்கும் ஓடி வர்றதுக்கும் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸுக்கு போகிறதுல இருந்து ஆரம்பித்து, கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய கல்லூரி பேருந்த ஓடி போய் ஏறதுல இருந்து ஆரம்பிச்சு, கைத்தாங்கலாக அம்மாவையும் அப்பாவையும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுல இருந்து ஆரம்பிச்சு, அத்தனை குழந்தைகளும் கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா மேடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ரொட்டேரியன்ஸுக்கு கடன் பட்டிருக்கீங்க. அரசு கிட்ட இல்லாத பணத்தை அவங்க சம்பளத்திலிருந்து கொடுத்து உங்க கால்களுக்காக மருந்து கொடுத்திருக்காங்க. அப்ப சும்மா ரோட்டரி தானா அப்படின்னு நினைக்காது. இந்த ரொட்டேரியன்ஸ் நீங்க எல்லாம் தூளில தூங்கிட்டு இருக்கும் போது உங்க அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. இளம்பிள்ளை வாதம் வந்தா முற்றிலும் உங்களை முடக்கி போடும். அதுல இருந்து மாற்று மருந்து ஒன்று இருக்கு, அது உதவுறதுக்காக ஒரு பைசா செலவில்லாம உங்களுக்கு இலவசமாக ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்க பணம் கொடுக்கலையே தவிர உங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாத, எந்த உறவும் இல்லாத, உங்க முகவரி தெரியாத, முகம் தெரியாத நபர்கள் இங்கிருந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுக்காக செலவு பண்றதுக்காக these people, அவங்க தான் மேஜர் டோனர்னு படிச்சுட்டே இருந்தீங்க இல்லையா? எதுக்கு டொனேட் பண்ணாங்க, ஏன் மேஜர் டோனர், ஏன் AKS, எதனால இது வந்தது, இது எல்லாமே கேள்வியா நீ கேட்கணும் மனதுக்குள்ள. சொல்றது அப்படியே வாங்காது, ஆனா சொல்றத உள்வாங்கிட்டு கொண்டு போய் பாரு. அப்ப இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து 2015 இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு பெரிது. கொரோனா வந்த போதே சொன்னோம், கொத்து கொத்தா இந்தியாவில் ஆட்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன போது மௌனமா உட்கார்ந்து, எந்த நாட்டுக்கெல்லாம் மருந்து தயாரிக்க முடியாத அந்த நாட்டுக்கெல்லாம் மருந்தை இலவசமாக கொடுத்த நாட்டினுடைய பிரஜைனா அப்படின்னா இந்தியா எல்லாருக்கும் உதவி பண்ணிச்சு இல்லையா? 2015 எக்ஸிட் போலியோ, இனிமேல் போலியோவிற்கு இந்தியாவிற்குள் வர அனுமதி கிடையாதுன்னு விரட்டியாச்சு, உலகளாவ விரட்டியாச்சு. ஆனாலும் இன்னும் இவங்க பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், அதான் போலியோ போயிடுச்சு இல்ல மேம், எங்களுக்கே போலியோன்னா என்னன்னு தெரியாது, அம்மா அப்பா எங்களுக்கு சொட்டு மருந்து ஊத்துனது கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் நாங்க நிக்கிறோம் நடக்கிறோம்ல நீங்க சொல்றீங்க. இது யாருக்காக பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, உலகத்துல இன்னும் 2 நாடுகள் உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இன்னும் இளம்பிள்ளைவாதம் இருக்கு. என்னோடு எந்த உறவும் இல்லாமல் நான் பார்க்காத ஒரு நாடாக இருந்தாலும், எத்தனை உதவி செய்தாலும் என்னோடு பகை மட்டுமே கருத்தில் வைத்திருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கும் குழந்தை கால்கள் முடமானால் மனது முடமாகி போகும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேரும் இன்டர்நேஷனல் ரோட்டரிக்கு போலியோவை உலகத்தை விட்டு ஒழிப்பதற்காக, பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகளிலிருந்து ஒழிப்பதற்காக இன்றளவும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலதான் இப்போ அண்ணாச்சிக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்குன்னு பூமாலை கழுத்துல போட்டாங்க இல்லையா? அந்த பூமாலை அவர் கழுத்துல போடுறதுக்கு முன்னால் அதனுடைய தகுதி அந்த தோளுக்கு எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தேன்னா, இப்போ போன வாரம் தான் சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப், என்னை விட எனக்கு கிடைப்பதை விட உங்களுக்கு கிடைக்கிறதா என்று பார்த்துக் கொள்வேன், நீங்கள் பயன்படுகிறீர்களா என்று பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்காக அண்ணாச்சிக்கு உலகளாவ அந்த மிகப்பெரிய விருது கிடைச்சிருக்கு. அப்போ வீட்டிலேருந்து வர குழந்தைகளாக இருந்தாலும் சரி, விடுதியில் தங்கி படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை இன்னைக்கு நேரில் பேசினாலோ அல்லது ஃபோனில் பேசினாலோ சொல்ல வேண்டியது,
எங்களுடைய கால்களுக்கும் உடலுக்கும் உறுதி கொடுத்த பாரதியார் சொல்லிட்டு போகலாம், நிமிர்ந்த நன்னடை பீடு போல் ஏறு போல் நடந்து வா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா கால் வேணும் தானே அதற்கு. அப்ப அந்த கால்களுக்கு உறுதி கொடுத்த கண்கண்ட தெய்வங்களை மேடையில பார்த்தோம் அப்படின்னு தாய் தகப்பன் கிட்ட சொல்லு. நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. யாதுமானவள் யாருன்னு கேட்டா நாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா யாதுமானவளாக ஆகவும் யாதுமானவர்களாக ஆண்கள் ஆகிறதுக்கும் தகுதியை முதல்ல வளர்த்துக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கு அது, ஆனா அது வெளியில வரணும் இல்லையா? அப்ப முதல்ல நன்றி கடனை வெளியில தெரிவிக்கிற அம்மா அப்பா கிட்ட மறக்காம சொல்றீங்க. மேடையில் இருக்கிறவங்களையும் முன்னால் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் தீவிரமா தீர்க்கமா பார்த்துக்கோ. நாளைக்கு தாய் தகப்பனோட அது ஒரு பேருந்து நிலையமாக பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், அல்லது பல்பொருள் அங்காடின்னு சொல்லக்கூடிய மாலாக இருக்கலாம், கோவில் வாசலாக இருக்கலாம். எங்க இவங்களை பார்த்தாலும் இவர்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாது. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இவங்களை அடையாளம் தெரியும். தாய் தகப்பன் பக்கத்துல நின்னாலோ தமையனோ யார் கூட இருந்தாலும் நேரப்போ அவங்க கிட்ட போய் இப்போ ஒரு வணக்கம் எல்லாரும் ஒன்னா சொன்னீங்க இல்லையா, அந்த வணக்கத்தை தனியாக உங்க தாய் தகப்பனோட அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு வணக்கம் சொல்லிட்டு மிகப்பெரிய நன்றி, எங்க கால்களுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய அந்த போலியோ சொட்டு மருந்து எங்க அம்மா அப்பாவால எங்களுக்கு கொடுக்க முடியல, ஆனா நீங்க தான் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அது இது நாள் வரைக்கும் தெரியாததுனால ரோட்டரினா ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சோம். இப்போ தனிப்பட்ட முறையில என்னால உங்களுக்கு ஒரு நன்றி கொடுக்க முடியும், மறக்காம நன்றி சொல்லு. ஏன்னா அந்த நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தான் உன்னை மேல எழும்புறதுக்கான முதல் படியாக இருக்கக்கூடியது. நன்றி கடப்பாடு யார்கிட்ட இருக்கோ அதை சொல்லிட்டே இருக்கணும். அடுத்தது கூட இவங்க மீண்டும் வருவாங்க. ஆண்கள் இருக்கக்கூடிய சபையிலேயே தான் சொல்றேன் நான். அடுத்தது இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நாங்கள் திண்டுக்கல் போயிருந்த போது, அங்க இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போயிருந்த போது, அங்கிருந்த பெண்கள் அமைப்பு, ரோட்டரியுடைய பெண்கள் முழுவதும் பெண்களாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கையில பேம்ப்ளெட் கூட கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன நோட்டீஸை கூட கொடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா அது? சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் 2 அதிகமான புற்றுநோய்களுக்கு உடல் மறுபடியும் அழைப்பு கொடுக்கிறது. பெண்களுடைய உடல் அப்படி இருக்கிறதுனால மார்பக புற்றுநோயோ அல்லது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கலாம், கூச்சமா இருக்கலாம், கண்ணை முடிக்கலாம், தலையை சாச்சுக்கலாம். இந்த எதுவும் எனக்கு பிரயோஜனம் இது எதுவுமே இல்லை. எதற்காக கல்வி கொடுத்துருக்கோம்? எதற்கு வெட்கப்படணுமோ அதை தவிர மற்றதுக்கு வெட்கப்படுறதுக்காக கல்வி இல்லை. இந்த பெண்மணி வராங்க, நின்று பேசுறாங்க, என் உடல் அமைப்பு எனக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கண்ணை திறந்து கேட்கிற அளவுக்கு முதுகெலும்ப கல்வி கொடுக்கணும். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.